பிரதோஷ நேரத்தில் தேவர்கள் சிவனை பூஜை செய்வதற்காகவும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடுவதை காணவும் ஆலயத்திற்கு வருவார்கள் என்பது நம்பிக்கை. இதன் காரணமாகவே பிரதோஷ காலத்தின் போது மற்ற தெய்வ சந்நிதிகளில் வழிபடக்கூடாது என்பார்கள். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலுள்ள பிரதோஷ வேளையில் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் நமது முன்னோர்கள் மற்றும் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் கூட தீரும். பிரதோஷ காலங்களில் செய்யப்படும் சிவாலய தரிசனம், தானம், மந்திர ஜபம் மற்றும் சனி பிரதோஷ வழிபாடு ஆகியவை பல மடங்கு பலன்களை தரும். பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவருக்கு செய்யப்படும் பூஜைகளும் மிக முக்கியமானவை. நந்திக்கு ருத்ரன் என்ற பெயரும் உண்டு. ருத்ரன் என்றால் துன்பத்தை விரட்டுபவன், ஆனந்தத்தை அருளக்கூடியவன் என்று பொருள். இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு அவர்களுடைய ஆசியை பெற்றிடுவோம். இந்த நாள் உற்சாகமான நாளாக அமையட்டும்.